தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி டாக்டர் பெசன்ட் சாலை NK திருமலைச்சாரியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தேர்தல் அலுவலர்கள் மூலமாக பயிற்சி வழங்கப்பட்டது. இதேபோல் துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதி பிராட்வே பிரகாசம் சாலையில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. திருவாரூர் தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் கோவி சந்துருவுக்கு ஆதரவாக பாஜக தேசிய சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் வேலூர் இப்ராஹிம் திருவாரூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் சரியான நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாத காரணத்தினால் அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் அனைத்தும் மழையில் நனைந்து விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டது என்றும் இதனை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் ஒழுங்கற்ற ஆட்சி ஒழிய வேண்டும் என்றும் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்றும் திருவாரூரில் தியாகராஜ மண்ணில் கோவி சந்துருவுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக சி. ஏழுமலை போட்டியிடுகிறார். அவர் திருவண்ணாமலை நகரில் பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது தேநீர் கடைக்கு சென்ற ஏழுமலை அங்கு இருந்தவர்களிடம் வாக்கு சேகரித்தார். மேலும் தேநீரையும் அவரே அனைவருக்கும் போட்டு கொடுத்து பருகச் செய்தார். பிரச்சாரத்தின் போது பேசிய ஏழுமலை இன்னும் திருவண்ணாமலையில் அடிப்படை வசதிகள் இல்லாத பகுதிகள் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்களிடம் நேரடியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடியினர்கள், வணிகர்கள், விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் ஏழுமரம் பணியர் இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின கிராமத்திற்கு சென்று அங்கு கூடியிருந்த மக்களிடம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக வாக்குறுதி அளித்தார். அப்போது பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கிய வேட்பாளர் பழங்குடியினருக்கு மத்தியில் நடனமாடி அசத்தினார். இந்த சம்பவம் அங்குள்ள கிராம மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் விரைவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் ஆளும் திமுக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் பெண்களுக்கு 273 இடங்கள் கிடைக்கும் என்றும் அதனால் அனைத்து உறுப்பினர்களும் இந்த மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்றும் அத்வாலே கூறினார். மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் தென் மாநிலங்கள் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் எண்ணிக்கையை அதிகரித்து பின் மறுசீரமைப்பு என கூறுவது வெறும் மாயை என்று விமர்சித்தார். தோல்வி பயம் காரணமாகவே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வர தயாராக இல்லை என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்கள் மீது நிதிச்சுமை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். பொய் வாக்குறுதிகளை அளித்து திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக வழங்கும் வெறும் பேப்பர் கூப்பனை நம்பி வாக்காளர்கள் ஏமாற வேண்டாம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வாக்காளர் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தப்படும் என்ற வாக்குறுதியை சுட்டிக்காட்டிய அவர் திமுகவின் கூப்பன் அறிவிப்பை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தல் ஆணையம் பாரபட்சத்தோடு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜக தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு உடனடி அனுமதி வழங்கும் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு அனுமதி வழங்குவதில் காலதாமதத்தை கடைபிடிப்பதாகவும் செல்வ பெருந்தகை குறை கூறினார்.